கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ஹஜ்ஜினுடைய நாட்கள் துவக்கமாகிவிட்டது. உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்தும் அல்லாஹுடைய விருந்தாளிகளான சங்கைக்குரிய ஹாஜிமார்கள் அவனுடைய திரு இல்லத்தை நோக்கி புனிதமான காரியங்களை, கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், அதேபோல் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நிறைந்த அந்த மதீனா பட்டணத்திற்கு சென்று ஜியாரத் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அந்த இரு நகரங்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலிருந்தும் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, புனிதமான ஹஜ்ஜினுடைய அந்த நாட்களிலே பிரதானமான நாள், மிக முக்கியமான ஒரு நாள் என்றால் அது அரஃபாவுடைய நாள் தான். ஹஜ்ஜினுடைய நாட்களே 5 நாட்கள் தான். அதிலே பிரதானமான நாள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள். மக்கமா நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள அந்த அரஃபா என்ற பெருவெளியிலே தான் அந்த 9ஆம் நாள் உச்சி சாய்ந்தது முதல் மகரிபு வரை உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த இந்த ஹாஜிகள் அங்கே தங்குவது ஃபர்லாகும். ஹஜ்ஜினுடைய எந்த அமல்களில் விட்டுவிட்டாலும், குறை செய்தாலும் அதற்கு பகரம் இருக்கிறது. ஆனால் அரஃபாவிலே தங்குவதை விட்டுவிட்டால் ஹஜ்ஜு கூடாது. அந்த ஒரு அமல் அவ்வளோ பிரதானமான ஒரு அமலாக அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவினுடைய நாளை ஆக்கி வைத்திருக்கிறான். வருஷத்தினுடைய 354 நாட்களும் அந்த மைதானம் காலியாகத்தான் இருக்கும். வருஷத்தினுடைய 350 நாட்களும் அந்த மைதானம் காலியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளில் மாத்திரம், குறிப்பாக அந்த பகல் பொழுதில் மாத்திரம் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எந்த விதமான வேறு சிந்தனைகளோ ஆபாசங்களோ, அவர்களுக்கு மத்தியில் அருவருக்கத்தக்க வார்த்தைகளோ எந்த நிலையும் இல்லாமல் வெண்ணுடை தரித்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன் ரப்பே என்று சரணாகதி அடையக்கூடிய ஒரு கூட்டம், சரணாகதி அடையக்கூடிய அந்த கூட்டம் மகத்தான ஒரு நிலை. சிறு பிள்ளைகள் முதல் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை, நோயாளிகள் முதல் ஆரோக்கியமானவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள் என எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி ஒரே இடத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு கூட்டம் துன்யால எங்கேயும் கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலே இந்த இடத்தில் நிறம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை, தேசம் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு மத்தியில் எந்த பகைமையும் இல்லை, எந்த வெறுப்புணர்வும் இல்லை. அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு போலீஸோ மற்ற அவர்களுக்கு உண்டான ஒரு நிலையோ இல்லை. எல்லோரும் அல்லாஹுவின் அடிமைகளாக தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான இடமாக அல்லாஹு தஆலா புனிதமான அந்த அரஃபாவினுடைய பெருவழி ஆக்கி வைத்திருக்கிறான். ஹதீஸிலே அந்த இடத்தை பற்றி நிரம்ப செய்திகள் வருகிறது. இன்னல்லாஹ யுபாஹி பிஅஹ்லி அரஃபாத் அஹ்ல ஸமா. இந்த அரஃபாவுடைய நாட்களில் அரஃபாவில் வந்திருக்கக்கூடிய மக்களை கொண்டு அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசுகிறான். அல்லாஹ் பெருமை பேசுகிறான் என்று வருகிறது. இந்த கூட்டத்தையா நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள்? இதோ என்னுடைய அடிமைகளாக புனிதமான இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று ஹதீஸிலே வருகிறது. வஇன்னஹு லயதுனு, அந்த அடியார்களோடு அல்லாஹ் நெருங்கி வருகிறான். சும்ம யுபாஹி பிஹிம் அல் மலாயிகா, பின்பு மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா பெருமை பேசுகிறான் என்று நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த இடம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது. ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஹதல் மீசாக மின் லஹரி ஆதம பின் அமான். அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் தான் ஆலமுல் அர்வாஹிலே எல்லா ஆத்மாக்களிடத்திலும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான் என்று ஹதீஸிலே வருகிறது, குர்ஆனிலே வருகிறது. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். எல்லா ஆத்மாக்களும் ஆம் நீதான் என்னுடைய இரட்சகன் என்று பதில் சொன்னது என்று குர்ஆனில் வரக்கூடிய அந்த ஒப்பந்தம் நடந்த இடம் அரஃபா என்று வருகிறது. அந்த ஒப்பந்தம் நடந்த இடம் அரஃபா. அருமையானவர்களே, பாக்கியமான இடம். அந்த ஒரு அமல் அவ்வளவு முக்கியமானது இந்த நாளில் தங்குவது என்பது. அரஃபாவில் என்ன செய்யணும்? ஒரு அமலும் கிடையாது. அரஃபாவில் தனியா ஒரு அமலுங்கிறதே கிடையாது. லுஹரையும் அஸரையும் அங்கே சுருக்கி சேர்த்து தொழுவார்கள்.
லுஹரையும் 2 ரக்காத்தாக்கி, அசரையும் 2 ரக்காத்தாக்கி, ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகிறது தான். வேற அரஃபால பிரதானமான அமல் என்று ஒன்று குறிப்பாக கிடையாது. அந்த இடத்தில் துஆவுடைய நாள், அவ்வளவுதான். அது துஆக்கள் தான் செய்து, துஆவும் திக்ரும் தான் அந்த நாளிலே முக்கியமானது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வா அன குல்து வன் நபிய்யூன மின் கப்லி கைரு துஆஇ ஃபீ யௌமி அரஃபா மா அன குல்து வன் நபிய்யூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் அமர்ந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற அந்த 4ஆம் கலிமாவை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். நானும் சொல்லி இருக்கிறேன். அந்த இடத்துல அந்த கலிமாவை சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பேருணர்வு இருக்கிறதே சாதாரணமானதல்ல. இந்த இடத்துல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு அடிமைகளான நமக்கு அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறான்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அந்த பேருணர்வுக்கு நிகராக ஒன்றை நிச்சயமாக சொல்ல முடியாது. பெருமக்களே, அந்த இடம் அவ்வளவு பாக்கியமான ஒரு இடம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கைரு துஆஇ ஃபீ யௌமி அரஃபா, துஆ அரஃபாவுடைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த துஆ மகத்தான துஆ. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று நீண்ட துஆ செய்திருக்கிறார். அதிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவின் பெரும்பாலான துஆ இந்த உம்மத்திற்காக இன்று வருகிறது. நம்மை குறித்து அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தை குறித்து, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் யாராவது இந்த இடத்திற்கு வந்து நின்று தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் நீ அவங்கள மன்னிக்கணும் ரப்பேன்னு சொன்னாங்க. ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல, ஹாஜிகள் யாருக்காவது துஆ செய்தா நீங்க அவங்க பாவங்களையும் மன்னிக்கணும்னு கேட்டான். எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், ஆனால் அவங்க வேற யாருக்காவது அநியாயம் செய்திருந்தா, வேற யாருக்காவது அவங்க தப்பு பண்ணியிருந்தா நான் என்ன செய்ய முடியும்? அவங்க மன்னிக்காம எப்படி மன்னிப்பேன்னு அல்லாஹ் கேட்டான். ஆனால் கருணையே உருவான அந்த காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்படத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ், அவர்கள் வேறு யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்புறத்திலிருந்து நீ ஏதாவது சன்மானத்தை கொடுத்து இவங்களை நீ மன்னிச்சிரு ரப்பேன்னு சொன்னான். அந்த உள்ளம் அந்த ரவுஃபுர் ரஹீமான் அந்த ரசூலுக்கு தான் வரும். மகத்தான ரப்பினுடைய விசேஷமான பேரருள் இறங்கக்கூடிய மகத்தான ஒரு இடமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அங்கே எந்த பகையும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது, எந்த ஆபாசமும் கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம் சேருகிறதே ஒரு ஆபாசமான உணர்வோ அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ஒரு திருக்கூட்டம், அடிமைகளை கொண்ட ஒரு திருக்கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நாளில் அங்கே நோன்பு கூட வைக்கக்கூடாது. அரஃபாவுடைய நாளில் துன்யாவில் எல்லாரும் நோன்பு வைக்கணும், ஆனால் ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது. ஹாஜிகள் யார் அரஃபாவில் தங்கியிருக்கிறார்களோ அவங்க அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டியதில்லை. துன்யாவில் எல்லாரும் அன்றைய அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்தால், முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் கருதுகிறது, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வஸ்ஸனத்தல் காபிலா, கடந்த வருஷம் வரும் வருஷம் 2 வருஷத்தினுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான்னு வருது. என்ன துல்ஹஜ்ஜுங்கிறது இருக்குது, அரபி வருஷத்தினுடைய கடைசி மாதம் அது. அதனால கழிந்த இந்த வருஷம், வரக்கூடிய வருஷம் 2 வருஷத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா அரஃபாவினுடைய நோன்பு வைக்கிறான் என்ற காரணத்தினாலே ஹாஜிகள் அல்லாத துன்யாவில் உள்ள எல்லோருக்கும், ஹஜ்ஜுக்கு சென்று யார் அரஃபாவில் தங்கியிருக்கிறார்களோ அவங்கள தவிர எல்லாரும் இந்த நாளில் நோன்பு வைக்கிறது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான பேருரையை அந்த இடத்தில் நிகழ்த்தினார். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய அந்த உரை இருக்கிறதே, இவ்வளவு நீண்ட உரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எங்கேயும் நிகழ்த்தினதில்லை. வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான பல பிரகடனங்களை உலகத்தில் சொன்னார். லா ஃபضل لعربي على أجمي ولا لأجمي على عربي ولا لأبيض على أسود ولا لأسود على أبيض إلا بالتقوى. ஒரு அரபி மொழி பேசுகிறார் என்ற காரணத்தினால் மற்ற மொழி பேசுபவர்களை விட அவருக்குன்னு தனி சிறப்பெல்லாம் கிடையாது. மற்ற மொழி பேசுபவர்களுக்கு அவங்க மேல மொழிதான் சிறந்ததுன்னு சொல்லி அரபிகளை விட அவங்களுக்கு தனி சிறப்பும் கிடையாது. வெண்மையானவர், தோற்றத்தில் அழகான கோலம் உள்ளவர் என்ற காரணத்தினாலோ, அவர் கருத்த தன்மை உள்ளவர் என்ற காரணத்தினாலோ ஒரு ஆளோட இன்னொரு ஆள் உயர்வுங்கிறது கிடையாது. இல்லா தக்குவா, அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டே தவிர, அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டுதான் உயர்வு என்பது போன்ற பல்வேறு பிரகடனங்களை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த இடத்திலே ஜபலுர் ரஹ்மத் என்ற அந்த இடம் இருக்கிறதை அன்றைய நாளில் பார்த்தால் எறும்புகள் ஊறுவதை போல் அப்படி ஒட்டுமொத்தமாக
ஒட்டுமொத்தமாக மனித கூட்டம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடமும் நாளும் அந்த அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வந்து நசீபை தந்திரணும். பெருமக்களை சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு ரப்பினுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அந்த இடத்திலே சாலிஹீன்களோடு நன்மக்களோடு சொல்லாங்கன்னா எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கன்னு சொன்னாங்க. சல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்தில் இதோ நான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறேன், ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஒவ்வொரு நபிமார்களாக சொன்னார். அந்த காலகட்டத்தின் அவ்வளவு சாலிஹீன்களும் அவங்க ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, வர்றாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தாலா நமக்கு வந்து நசீபை தந்தருள்வதோடு யாரெல்லாம் புனிதமான அந்த இடத்தில் நின்று சிறந்த துவாக்களை, கபூலியத்துள்ள துவாக்களை செய்கிறார்களோ அந்த துவாவிலும் அல்லாஹ் நமக்கு பங்களிப்பை தந்தருள்வானாக. ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. புனிதமான இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜினுடைய மேன்மையை கொண்டு அல்லாஹு தாலா உலக அளவிலே நல்ல மாற்றங்களை, உயர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. நமது நாட்டிலும் ஒரு சிறந்த ஆட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. முஸ்லிம்களுக்கு எதிராக உள்ள எல்லா விதமான கொடுமைகளை விட்டு பாதுகாத்து சமூகத்தினுடைய நன்மையை நாடக்கூடிய, நாட்டினுடைய உயர்வை மாத்திரம் குறிக்கோளாக கொண்ட நல்லவர்களை கொண்ட ஆட்சியும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.